6th சயின்ஸ் ஃபஸ்ட் டேர்மில் அளவீடுகள் பார்ப்போம். இது லெசனை லைன் பை லைனாக கொஸ்டின் எடுத்து எழுதுனது. தெரிந்த அளவினால் தெரியாத அளவை ஒப்பிடுவது அளவீடு. தெரிந்த அளவினால் தெரியாத அளவை ஒப்பிடுவது அளவீடு. அளவீடு 2 பகுதிகளை கொண்டது. எண் மதிப்பு, அலகு. அளவீடு 2 பகுதிகளை கொண்டது. ஒன்று எண் மதிப்பு, இரண்டாவது அலகு. இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு நீளம். 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு நீளம். நீளத்தின் அலகு மீட்டர். நீளத்தின் அலகு மீட்டர். நீளத்தின் சிறிய அளவீடு மில்லிமீட்டர், சென்டிமீட்டர் என்ற அளவுகளால் அளக்கப்படுகிறது. நீளத்தின் சிறிய அளவீடு மில்லிமீட்டர், சென்டிமீட்டர். ஒரு சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர். 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது தான் ஒரு சென்டிமீட்டர். ஒரு மீட்டர் 100 சென்டிமீட்டர். ஒரு மீட்டர் 100 சென்டிமீட்டர். ஒரு கிலோமீட்டர் 1000 மீட்டர். 1000 மீட்டர் ஒரு கிலோமீட்டர். ஒரு கிலோமீட்டர் 1,00,000 சென்டிமீட்டர். ஒரு கிலோமீட்டர் 1,00,000 சென்டிமீட்டர். உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மாதிரியான அளவீட்டு முறை பன்னாட்டு அலகுமுறை, எஸ்ஐ அலகுமுறைன்னு சொல்லப்படுது. உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மாதிரியான அளவீட்டு முறை பன்னாட்டு அலகுமுறை, எஸ்ஐ அலகுமுறை அப்படின்னு சொல்லப்படுது. இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். எஸ்ஐ அலகுகள். நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர். நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. பரப்பளவின் எஸ்ஐ அலகு மீட்டர் ஸ்கொயர். பருமனின் எஸ்ஐ அலகு மீட்டர்ஸ் கியூப். ஒரு பொருளின் தோற்ற நிலையை இருவேறு பார்வை கோடுகளின் வழியை நோக்கும்போது ஏற்படுவதாக தோன்றும் அளவீட்டு மாறுபாடு அல்லது அளவீட்டு இடப்பெயர்ச்சியே இடமாறு தோற்றப்பிழை எனப்படும். அதாவது நம்ம இந்த சைட்லேருந்து பார்த்தா நம்ம வைக்கிற புள்ளி கணக்கு இந்த சைடு இதுதான் ஒரு 4 இல்லை 5 4ன்றத நம்ம பார்க்கும்போது இது 4ஆக தெரியும். அப்படின்னு நம்ம சரியான வழியிலேருந்து பார்க்காம வேறு பக்கத்துலேருந்து பார்த்தா நம்மளுக்கு அதன் அளவு தப்பாக தெரியும். அதுதான் இடமாறு தோற்றப்பிழைன்னு சொல்லப்படுது. ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு நிறை. ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு நிறை. நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசையே எடை. நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசையே எடை. விசையை நாம் கனம் அல்லது பாரமாக உணர்கிறோம். பூமியின் பரப்பில் எடை என்பது நிறைக்கு நேர்த்தகவில் இருக்கும். பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு என்ற போதிலும் இரண்டிலும் நிறை சமமாகவே இருக்கும். நிலவில் ஈர்ப்பு விசை பூமியைப் போல 6ல் 1 பங்குதான். எனவே நிலவில் பொருளின் எடை என்பது பூமியில் உள்ள எடையில் 6ல் 1 பங்குதான் ஆகும். நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். 1000 மில்லிகிராம் 1 கிராம். 1000 கிராம் 1 கிலோகிராம். 1000 கிலோகிராம் 1 டன். 100 கிலோகிராம் 1 குவிண்டால். பொருளின் நிறையை அளவிட பொது தராசு பயன்படுகிறது. பொருளின் நிறையை அளவிட பொது தராசு பயன்படுகிறது. படித்தர நிறை என்று அழைக்கப்படுகிறது. படித்தர நிறை இந்த பொது தராசில் படித்தர நிறை என்றும் அழைக்கப்படுகிறது. தெரிந்த நிறையுடன் தெரியாத நிறையை ஒப்பிடுவதன் மூலம் அப்பொருளின் நிறையை அறிய முடிகிறது. தெரிந்த நிறையுடன் தெரியாத நிறையை ஒப்பிடுவதன் மூலம் அப்பொருளின் நிறையை அறிய முடிகிறது. துல்லியமான எடையை கணக்கிட மின்னணு தராசு பயன்படுகிறது. துல்லியமான எடையை கணக்கிட மின்னணு தராசு பயன்படுகிறது. வேதிப்பொருட்களின் எடையை அளக்க மின்னணு தராசு பயன்படுகிறது. வேதிப்பொருட்களின் எடையை அளக்க மின்னணு தராசு பயன்படுகிறது. உணவு, மல்லிகை, நகை போன்ற கடைகளில் மின்னணு தராசு பயன்படுகிறது. காலத்தை அளவிட கடிகாரம் பயன்படுகிறது. காலத்தை தோராயமாக அளவிட நாடித்துடிப்பை பயன்படுத்தலாம். முக்கால கடிகாரங்கள் மணற்கடிகாரம், சூரிய கடிகாரம் பகல் நேரத்தை கணக்கிட உதவின. தரையில் நடப்பட்ட ஒரு குச்சியின் நிழலினை கொண்டு நேரத்தை கணக்கிட முடியும். தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவினை கணக்கிட பயன்படும் கருவி ஓடோமீட்டர். தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவினை கணக்கிட பயன்படும் கருவி ஓடோமீட்டர். பிரெஞ்சுக்காரர்களால் உருவாக்கப்பட்ட அலகுகள் மெட்ரிக் அலகுமுறை அல்லது திட்ட அலகுமுறை 1790களில் உருவாக்கப்பட்டது. பிரெஞ்சுக்காரர்களால் உருவாக்கப்பட்ட அலகுகள் மெட்ரிக் அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் 1790களில் உருவாக்கப்பட்டது. அளவுகோலை கண்டுபிடித்தவர் 16ஆம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வெல்ன்றவர் அளவுகோலை கண்டுபிடித்தார். அளவுகோலை கண்டுபிடித்தவர் 16ஆம் நூற்றாண்டு வில்லியம் பெட்வெல். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் பிளாட்டினம், இரிடியம் உலோக கலவையிலான படிதர மீட்டர் கம்பி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் பிளாட்டினம், இரிடியம் உலோக கலவையிலான படிதர மீட்டர் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. இந்த மீட்டர் கம்பியின் நகல் டெல்லியில் உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அந்த மீட்டர் கம்பியின் நகல் டெல்லியில் உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் வைக்கப்பட்டுள்ளது.
ஒரு கிலோகிராம் என்பது பிரான்சில் உள்ள செவ்ரஸ் என்ற இடத்தில் சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்காக அனைத்துலக நிறுவனத்தால் 1889 நிறுவப்பட்ட பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையால் ஆன ஒரு உலோகத்தண்டின் நிறைக்கு சமம். பன்னாட்டு அளவிலான பொது தன்மைக்காக அனைத்து இயற்பியல் அளவுகளுக்கும் படிதர அளவுகள் உள்ளன. பன்னாட்டு அளவிலான பொது தன்மைக்காக அனைத்து இயற்பியல் அளவுகளுக்கும் படிதர அளவுகள் உள்ளன. நீளம், நிறை மற்றும் காலம் ஆகியவை சில அடிப்படை இயற்பியல் அளவுகள். வானியல் பொருள்களிடையே உள்ள தொலைவை ஒளியாண்டில் கணக்கிடுவோம். ஒரு ஒளியாண்டில் ஒளியானது கடந்து செல்லும் தொலைவு ஒளியாண்டு ஆகும். ஒரு ஆண்டில் ஒளியானது கடந்து செல்லும் தொலைவு ஒளியாண்டு ஆகும். மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது அளவு நாடா. 7 மீட்டர் என்பது 700 சென்டிமீட்டர். ஒரு அளவை அளவிடும் முறைக்கு அளவீடு என்று பெயர். கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும்போது உனது கண்ணின் நிலை அளவிடும் புள்ளிக்கு செங்குத்தாக இருக்க வேண்டும்.